ஒரு கதை கேட்கலாம் வாங்க. பாகம் 3. மகனின் கேள்வியும் அப்பாவின் பதிலும். சந்துருவும் அப்பாவும் இப்போ சாப்பிட்டு முடிக்குறாங்க. சந்துரு வழக்கம் போலவே அவனோட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான். அப்பா சாப்பிட்டு முடிந்ததும் நீங்க எனக்கு பதில் சொல்லுறதா சொன்னீங்க. அப்பாவும் வாடா என் தங்கம் நாம வெளிய போய் பேசலாம்னு கூப்பிடுறாங்க. அப்போ உள்ளே இருந்து அம்மாவின் குரல் வருது. என்னங்க மறுபடியும் சந்துருவ கூப்பிட்டு போய் தண்ணீர்ல விளையாடாதீங்க. அப்பாவும் சரிம்மான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்குற ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து அப்பா பேச ஆரம்பிக்குறாங்க. சந்துரு அப்பா சொல்லுறத நல்லா கேளு அப்படின்னு சொல்லவும் சந்துருவும் சரிப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கான். அப்பா இப்போ சந்துரு, சூரியன்ல இருந்து இந்த பூமிக்கு என்னலாம் வருதுன்னு உனக்கு தெரியுமா? சந்துருவும் உடனே ஆமா அப்பா, அம்மா சொல்லியிருக்காங்க. சூரியன்ல இருந்துதான் நமக்கு வெளிச்சம் கிடைக்குதாம். வெளிச்சம் மட்டும் இல்ல சந்துரு, நமக்கு அது கூடவே வெப்பமும் வருது. சூரியன் மூலமாத்தான் நம்ம உடலுக்கு நல்ல சக்திகள் கிடைக்குது. சந்துருக்கு மறுபடியும் ஒரு கேள்வி தோணுது. ஆனா அப்பா, அம்மா சொன்னாங்க வீட்டுல இருந்த ரோஜா செடி வாடி போனதுக்கு சூரியன்தா காரணம்னு. அப்படி இல்ல கண்ணா, நாம இப்போ கோடை காலத்துல இருக்கோம். அதனால செடிகளுக்கு தண்ணீர் தேவை அதிகமா இருக்கும். உன் அம்மா தண்ணீர் உற்ற மறந்து இருப்பாங்க. அதனாலதான் செடி வாடி போய் இருக்கும். மறுபடியும் சந்துருக்கு ஒரு கேள்வி தோணுது. ஏன் அப்பா கொடைக்காலத்துல மட்டும் வெப்பம் அதிகமா இருக்கு? சந்துரு, இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாம இப்போ தூங்க போலாம். மிதி பதில்ல நாளைக்கு பள்ளிக்கூடம் போறல, அங்க இருக்க உன் வாத்தியார்ட்ட கேளு. இப்போ நாம தூங்க போலாம். பாகம் 3 இதோட முடியுது. பாகம் 4 பார்க்க மறக்காம ஒரு கதை கேட்கலாம் வாங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.